அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி, வசந்த பஞ்சமி. காலையிலே அம்மாவுக்கு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன், அம்மாவுக்கு வைக்கிற சக்கரவள்ளி கிழங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணி லாஸ்ட்டாக ஆரத்தி காட்டும்போது இந்த பசுமாடு நம்ம வீட்டு வாசலில் நின்றுச்சு. நான் அம்மாவுக்கு ஆரத்தி காமிச்சு முடித்த உடனே அதுக்கு போய் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே கொடுத்தோம். ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துக்கிச்சு. தலையை ஆட்டி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் வீட்டுக்குள்ளே தானாக வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தாங்கவே முடியலங்க. நான் அம்மாவே வந்தது போல தான் நினைக்கிறேன். ஏன்னா அதோட நிறத்தையும் பாருங்கள், அது எந்த கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே வராகி எண்ணெயே வந்திருக்காங்கன்னு தான் நான் நினச்சேன். காலையிலேருந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும். என்னுடைய வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்கம்மா, அவங்க அனைவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அம்மா கிட்ட நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை வசந்த பஞ்சமிங்க. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை தயவு செய்து தவற விட்டுடாதீங்க. ஏற்கனவே பஞ்சமி அன்று என்ன தீபம் ஏற்றணும், எந்த முறையில் வழிபடணும் அப்படின்ற வீடியோவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடியது, அதாவது நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் சக்ஸஸ் அடையணும், கேட்டது கிடைக்கிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுறதுக்கும், ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் ஒரு வீடியோவை பஞ்சமி அன்னைக்கு செஞ்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்கம்மா. அதையும் தவறாமல் பார்த்து அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அது போல் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் 100% பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல தான் இன்றைய பதிவிலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவை ஏற்படுத்தி தரத்துக்கும், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் விலகவும், அந்யோன்யம் ஏற்படவும், பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரத்திற்கான ஒரு எளிமையான மந்திரத்தையும் தான் பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வராகி அன்னையிடம் நீங்கள் கோரிக்கை வைக்கும்போது 100% உங்களுடைய பிரார்த்தனைகளை முழுவதும் அம்மா நிறைவேற்றி தருவாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாத்தையும் செய்ததின் மூலமாகவும் 24 அப்படின்ற நம்பரை எழுதினதின் மூலமாகவும் ஒரு சகோதரிக்கு நன்றாக பணம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நினைத்த காரியமும் நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். 100% நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே போதும். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய கடினமான எந்த ஒரு பிரார்த்தனையும் இன்று நம்ம வராகி அன்னையிடம் வைக்கும்போது அது 100% பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதாவது நீங்கள் அடுத்த பஞ்சமி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையே இல்லை. அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. குங்குமம் இருக்குது பாருங்கள். குங்குமத்தில் உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் ஊற்றிக்கலாம். பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் மட்டும் இருந்தாலும் போதும். அந்த குங்குமத்தில் தண்ணீர் ஊற்றி எழுதுறதுக்கு தேவைப்படுறது போல் அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கெட்ச் பென்னால் ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் ஸ்டார் போட்டுக்கோங்க. குங்குமத்தாலையும் நீங்கள் போட்டுக்கலாம். குங்குமத்தால் உங்களால் போட முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் பென்னால் இந்த ஸ்டாரை வரைஞ்சிக்கோங்க. அப்படி அந்த ஸ்டார் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த முக்கோணம் போல் இருக்க பாருங்கள், அந்த ஸ்டார் முழுவதும் இருக்கிற இப்போ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் அந்த பாக்ஸில் எல்லாம் 369 369 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இதில் எப்படி தெரியுதோ அது போல் எழுதிக்கோங்க. நடுவுலையுமே 369 அப்படின்ற நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே ரைட் யுவர் விஷ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைவேறாத கடினமான எந்த ஒரு பிரார்த்தனை, ஒரே ஒரு பிரார்த்தனையை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரை திருப்பி இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ 5 முறை 5 எழுதிக்கோங்க. அந்த ரெட் கலர் பென்னு இல்லைன்னா குங்குமத்தால் எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே 5 முறை நீங்கள் என்ன மந்திரம் எழுதுறீங்கன்னா ஓம் ஏம், ஓம் ஏம், ஓம் ஏம்,
அப்படின்ற மந்திரத்தை 5 முறை எழுதுங்க. எழுதி மனதார உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, அதாவது முக்கியமான பிரார்த்தனை வைங்க. வீட்டில் வந்து செல்வநிலை உயரணும், வறுமை விலகணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் எனக்கு கிடைக்க வேண்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி மனதார அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்மாவோட பாதத்தில் இதை வச்சுடுங்க. வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேப்பரை வந்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல இதை நீங்கள் கொண்டு போய் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிக்சர் எப்படி இருக்கோ அதே போல் ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு 3 முறை எழுதிக்கோங்க. அதாவது சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கு நடுவில் 369ன்ற நம்பரை எழுதிக்கோங்க, நடுவுலையும் 369 நம்பர் எழுதி உங்களுடைய பிரார்த்தனை எழுதுங்க. இன்றைக்கு ஒரு 3 எழுதிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் ரவுண்டு வரைஞ்சி ஸ்டார் வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இதில் எப்படி இருக்கோ அதே போல் 3 முறை இதே போல் 3 முறை எழுதிக்கோங்க. நாளைக்கும் அடுத்த நாளும் இது போல் எழுதுங்க. மொத்தத்துக்கு 6 நாள் நீங்கள் எழுதணும். 3 முறை எழுதுங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டலாம், இல்லை எரித்து அந்த சாம்பலை வந்து நீங்கள் ஊதி விட்டலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரில் 5 முறை இந்த 5 எழுதிக்கோங்க. இப்படி எப்படி இருக்கோ அதே போல் எழுதிட்டு ஓம் ஏம் அப்படின்றத 5 முறை எழுதி இதை மட்டும் தனியாக வந்து உங்களுடைய பர்ஸ் வச்சுருப்பீங்க பாருங்கள், அதில் நீங்கள் இதை தாராளமாக வைக்கும்போது உங்களை தேடி பணம் 24 மணி நேரமும் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து தடை இல்லாமல் சுபிக்ஷமாக நடக்கும். இன்றைய தினத்தில் இந்த ஒரு வழிபாடும் பண்ணிவிடுங்க. இந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் பர்ஸ்லேயே இருந்தால் போதுங்க. அது எப்போ வந்து கொஞ்சம் கிழிறது போல் ஆணிச்சுன்னா அப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஓடுற தண்ணியில் இல்லை எரிச்சு சாம்பலை ஊதி விட்டலாம். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும், வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது, கணவர் என்னை பார்த்தாலே பிடிக்கல, என்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாங்க, என் மேலே வந்து பாசமே இல்லாமல் இருக்காங்க, வேறு பொண்ணை தேடி போயிட்டாங்க அப்படின்றவங்க அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய நாள்லேருந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக உங்களை பிரிந்து போன கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்கள் மேலே அன்பாக நடந்துப்பாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் அந்நூன்யமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான். இன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பெண்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காமதேவாய காம வசங்கராய மம பதி ஹிருதயம் ஸ்தம்பய மோகய மோகய வசமானாய ஸ்வாகா அப்படின்னு பெண்களாக இருந்தால் ஒரு 108 முறை தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. 108 முறை சொல்ல முடியாதவங்க ஒரு 54 முறையாவது தினமும் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து கணவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காமதேவாய காம வசங்கராய மம பத்னி ஹிருதயம் ஸ்தம்பய மோகய மோகய வசமானாய ஸ்வாகா அப்படின்னு ஆண்களாக இருந்தால் 108 முறை இல்லைன்னா 54 முறை தினமும் சொல்லிகிட்டே வர உங்களை பிரிந்த கணவன் மனைவி உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி சொன்ன வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.